வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். எப்பயுமே நமக்கு கிடைக்கிற ஒரு பொருள் இல்லை ஒரு விஷயம் அதோட உண்மையான ஒர்த்தை விட சீப்பாக கிடைச்சா கண்டிப்பாக அதை வாங்குறவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி கிடைக்கிற எல்லா பொருளும் எல்லா நேரமும் நல்லா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால நமக்கே தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனையில கூட நாம போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தின ஒரு கிரீப்பி பாஸ்டா ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அதுல். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் வரும். ஊரில் அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்புறது, இங்கே செலவுகள், இஎம்ஐன்னு எல்லாம் போக கடைசியில் ஒரு 10,000 இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். இருந்தாலும் எப்படியோ ஒரு 5 லட்சம் ரூபாய் கிட்ட சேவ் பண்ணி வச்சிருந்தான் அதுல். அப்போதான் லே ஆஃப்ன்ற அந்த பிரச்சனை கம்பெனியில் இருந்த எல்லாருக்குமே ஒரு குளிர் ஜுரத்தை ஏற்படுத்துச்சு. கம்பெனி லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்து நானா இருந்துடக்கூடாதுன்றது தான் அங்க இருந்த எல்லாரோட வேண்டுதலும் கூட. அதுலுக்கும் அப்படி ஒரு பயம் இருந்தது. ஒவ்வொரு நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு வரும்போதும் முதல் நாள் வேலையை விட்டு தூக்கப்பட்ட நபர்களை பத்தி கண்டிப்பா இவனுக்கும் நியூஸ் வந்துடும். அப்படி கிடைக்கிற செய்திகளின் மூலமா அவனோட சீனியர்ஸ் நிறைய பேர் இந்த லே ஆஃப்ல வேலையை விட்டு தூக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. கூடவே அவனோட பொசிஷன்ல இருந்த சிலரையும் தூக்கி இருந்தாங்க. சோ அவனோட தலைமையிலையும் கத்தி தொங்குனது அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. அப்போ ஒரு நாள் மதியம் வாக்குல மேனேஜ்மெண்ட்ல இருந்து மீட்டிங்கு வர சொல்லி வந்திருந்த ஒரு மெயிலை பார்த்ததும் லிட்ரலி ஷாக் ஆனா அதுல். அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கிட்ட மீட்டிங் ஷெட்யூல் ஆகி இருந்தது. ஸோ எஸ், அவன் பயந்த மாதிரியே அவனையும் லே ஆஃப் பண்ணாங்க. அதுக்காக 3 மாச சம்பளத்தை காம்பன்சேஷனா கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸை இன்னும் 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்குன்னு என்னென்னவெல்லாமோ சொல்லி அவனாவே ரிசைனிங் லெட்டர்ல சைன் பண்ண வச்சாங்க மேனேஜ்மெண்ட். அடுத்த 2 நாள்ல செட்டில்மெண்ட் எல்லாமே முடிஞ்சது. கடைசியா அவன் கையில அவனோட சேவிங்ஸோட சேர்த்து ஆல்மோஸ்ட் 10 லட்சம் ரூபா கிட்ட பணம் இருந்துச்சு. கண்டிப்பா இன்னொரு 2 மாசத்துக்குள்ள நமக்கு புது வேலை கிடைச்சிரும், சமாளிச்சிடலான்னு நம்பினா அதுல். ஆனா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு புது வேலையை பார்க்கறது அவ்வளோ ஈஸியா இல்ல. 1 மாசமாச்சு, 2 மாசமாச்சு, 3 மாசம் ஆரம்பிச்சிருந்தது. பட் எவ்வளோ அழிஞ்சோ அவனுக்கு வேலை மட்டும் கிடைக்கவே இல்லை. கையில இருந்த காசும் வேகமா கரைஞ்சுகிட்டே வந்ததை அப்பதான் கவனிச்சான் அதுல். இன்னும் ஒரு 5 லட்சம் ரூபாய் தான் கையில இருந்துச்சு. உடனே அவனோட மைண்ட் சர்வைவல் மூடுக்கு போயிருக்கு. அடுத்த நாள்ல இருந்தே தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையும் அப்ரப்டா கட் பண்ண ஆரம்பிச்சான். அவன் ஒரு தனி வீட்டை ரெண்டுக்கு எடுத்து தான் தங்கிட்டு இருந்தான். அதோட வாடகை மட்டுமே 20K பிளஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ உடனடியா வேற வீட்டுக்கு, அதுவும் ரொம்ப குறைவான வாடகைக்கு தேட ஆரம்பிச்சான் அதுல். அவன் தேடின மாதிரியான வீடு ஒரு 10 நாளைக்குள்ள அவனுக்கு கிடைக்கவும் செஞ்சது. அந்த வீடு சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்க அவுட்டர் ஏரியால அமைஞ்சிருந்தது. வீடு முன்ன இருந்த வீடு மாதிரி பெரிய வீடு தான், ஆனா ரெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஜஸ்ட் 4,000 தான். அவன் முன்ன இருந்த வீட்டோட கம்பேர் பண்ணும்போது அப்படியே 5 மடங்கு கம்மி. ஸோ ஓகேன்னு புரோக்கர் மூலமா பேசி அந்த வீட்டையே கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சண்டே அங்க குடியும் போயிருக்கான் அதுல். அங்க போன 1 வாரத்துக்கு எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். அப்புறம் தான் அந்த அபார்ட்மெண்ட்டை கவனிச்சு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சான் அதுல். அது ஒரு 400 வீட்டுக்கும் மேல இருக்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங். ஆனா அதுல பாதி வீட்டுல ஆளுங்க இருந்தாலே பெரிய விஷயம்தான். இவனோட வீடு இருந்தது 10வது மாடியில. அந்த ஃப்ளோர்ல அவன் கவனிச்ச வரைக்கும் 2 வீட்டுல தான் ஆளுங்க இருந்திருக்காங்க. அதுவும் எப்பயாவது வெளியே போகும்போது அவங்கள பார்த்தாதான் உண்டு. ஸோ ஹி வாஸ் ஆல் அலோன். அப்பதான் ஏன் இந்த வீட்டை இவ்வளோ கம்மி விலைக்கு ரெண்டுக்கு விட்டுருக்காங்கன்னு அவனுக்கு புரிய வந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்து பெட்ல படுத்தான் அதுல். அப்போ அந்த வீடு முழுக்க அப்படி ஒரு அமைதி. அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை சந்து தூங்கவும் ஆரம்பிச்சான். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம். அது எப்படிப்பட்ட சத்தம்னா, யாரோ ரகசியமா பேசிக்கிட்டா எப்படி சத்தம் வருமோ அந்த மாதிரியான ஒரு சத்தம் அது. இதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் அதுல்.
பட் அவன் எழுந்தப்போ அந்த சத்தத்தை கேட்க முடியல. சரி ஏதோ கனவா இருக்குன்னு அதை அப்படியே விட்டுட்டான். அன்னைக்கு அவன் டின்னர் முடிச்சிட்டு தூங்க போகும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. முதல்ல அது என்ன சத்தம், எங்கிருந்து வருதுன்னெல்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியல. அந்த சத்தம் ஒரு அரை மணி நேரம் கேட்கும், அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கேட்காது, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கேட்கும், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கேட்காது. இப்படி சம்பந்தமே இல்லாத டைம் இன்டர்வல்ஸ்ல அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இந்த சத்தம் ஈவினிங்லயும் நைட் டைம்லயும் மட்டும்தான் கேட்கும். பகல்ல திரும்பவும் அந்த வீடு டெட் சைலண்ட் ஆயிடும், எதுவுமே கேட்காது. போக போக அந்த சத்தம் கேட்கிற டைமிங் அதிகமாக ஆரம்பிச்சது. இதனால கொஞ்சம் கொஞ்சமா அவனோட நிம்மதியும் போக ஆரம்பிச்சது. காதுல பஞ்ச வச்சுக்கிறது, நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்ஸை யூஸ் பண்றதுன்னு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்திருக்கான். பட் எதுவுமே ஒர்க் ஆகல. இத பத்தி முதல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கான். அவன் சொல்றதையெல்லாம் அமைதியா கேட்டுட்டு ஏதாவது எலியா இருக்கும்பான்னு அமைதியா பதில் சொன்னாரு. அவரோட குரல்ல எந்த ஒரு கன்சர்னுமே இல்ல. ஸ்ட்ரேஞ்ச். அப்பதான் அவனுக்கு இன்னொரு ஞாபகமும் வந்துச்சு. அவன் வீட்டுக்கு போன நாள்ல இருந்து ஒரு எலிய கூட அவன் பார்த்ததே கிடையாது. ஏதோ தப்பா இருக்குன்ற யோசனை அவனுக்குள்ள திரும்ப திரும்ப ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி இது என்னன்னு நாமளே கண்டுபிடிப்போம்னு சொல்லி ஒரு நாள் ஈவினிங் அந்த சத்தத்துக்காக வெயிட் பண்ணா அதுல். சரியா 7 மணிக்கிட்ட அந்த சத்தம் மறுபடியும் மெல்லமா கேட்க ஆரம்பிச்சது. அதோட சோர்ஸை தேட ஆரம்பிச்சான். தரையில, கிச்சன் சங்க்ல, பாத்ரூம்லன்னு எல்லா இடங்கள்லயும் தேடினதுக்கு அப்புறமா அந்த சத்தம் வீட்ல இருந்த சுவர்கள்ல இருந்துதான் வருதுன்றத தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த சத்தத்தை உன்னிப்பா கவனிக்கும் போது யாரோ மனுஷங்க பேசிக்கிற மாதிரியான, அதுவும் யாருக்கோ பயந்து மெல்லமா பேசிக்கிட்டா எப்படி கேட்குமோ அதே மாதிரிதான் அந்த சத்தமும் இருந்திருக்கு. ஆனா அந்த சத்தம் என்ன சொல்ல வருதுன்னு எதுவுமே அவனுக்கு புரியல. சோ மறுநாள் அந்த சத்தம் கேட்கும்போது தன்னோட போன்ல ரெக்கார்ட் பண்ணா அதுல். அந்த ஆடியோவை அன்னைக்கு ராத்திரியே ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போட்டு அந்த சவுண்டை ஃபுல்லா என்ஹான்ஸ் பண்ணி என்னவெல்லாமோ செஞ்சு பார்த்தான். பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. மறுநாள் காலையில வெறுத்து போய் என்ன ஆனாலும் பார்த்தலான்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர் டூல்ஸ் விற்கிற கடைக்கு போய் ஒரு பெரிய சுத்திகளை வாங்கிட்டு வந்திருக்கான் அதுல். அவன் நினைச்சிருந்தா அந்த வீட்டை விட்டுட்டு கண்டிப்பா வெளியே போயிருக்க முடியும் தான். அந்த சத்தத்து மேலே இருக்க ஏதோ ஒரு கியூரியஸ்னஸ்னால அந்த வீட்டை விட்டு அவனால போகவும் முடியல. என்னதான் இருக்கு பார்த்துடுவோமேனு தோணி இருக்கு. அதனாலதான் அந்த செவுத்தை உடைக்க சுத்திகளை வாங்கிட்டு வந்தான் அதுல். அந்த சுத்திகளை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை செய்யலாமா வேணாமான்ற ஒரு யோசனை அவனுக்குள்ள ஓடி இருக்கு. இருந்தாலும் ஒரு முடிவோடு அந்த சுத்தியலை எடுத்து கடைசியா அந்த சத்தம் கெட்டப்போ மார்க் பண்ணி வச்ச இடத்துல சுத்தியலால ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சான். முதல் அடி அடிக்கும் போது அந்த செவுத்துக்கு எதுவுமே ஆகல. அப்படியே 2வது அடி, 3வது அடி, 4, 5ன்னு தொடர்ச்சியா அடிக்க ஆரம்பிக்கவும் அந்த சுவர் மெதுவா விரிசல் விட ஆரம்பிச்சது. அடுத்த சில அடிகள்ல அந்த சுவர் பெயர்ந்து கீழே விழுக ஆரம்பிச்சது. அப்போ உள்ள ஏதோ வித்தியாசமா இருப்பதை ஒவ்வொரு அடியிலையும் அவனால உணர முடிஞ்சது. கடைசியா ஒரு அடி அடிக்கும்போது அவன் எதிர்பாராத ஒரு விஷயம் வெளியே வந்தது. அது என்னன்னா ஒரு மனுஷனோட கை எலும்புக்கூடு. அப்போ ஏற்பட்ட பயத்தினாலையும் பதட்டத்தினாலையும் அவனால வாய் விட்டு கத்தக்கூட முடியல. அந்த அளவுக்கு அவனோட பிரெயின் ஷாக்ல இருந்துச்சு. அப்போ அவன் ரெக்கார்ட் பண்ண அந்த ஆடியோ தானா பிளே ஆக ஆரம்பிச்சது. அதுவும் இப்போ அந்த ஆடியோவை தெளிவா புரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. அந்த ஆடியோல சொன்னதெல்லாம் இதுதான்: தயவு செஞ்சு இங்க இருக்காத, உன்னையும் கொன்னுடுவான், தப்பிச்சுப்போ. இதுதான் அந்த ஆடியோல சொல்லப்பட்ட செய்தி. இதை கேட்டதும் லிட்ரலி அவனோட தலை சுத்த ஆரம்பிச்சது. அவன் லைஃப் டைம்லயே இப்படி அடுத்தடுத்த ஷாக்ஸை எதிர்கொண்டதே கிடையாது. ஒரு நிமிஷம் தடுமாறி பக்கத்துல இருந்த சுவத்தை பிடிச்சு நின்னா அதுல். அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பொன்னு பார்த்து சரியா அந்த வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? அந்த ஷாக்ல கதவை திறக்கலாமா வேணாமான்னு கூட அவனால யோசிக்க முடியல. வேர்க்க விறுவிறுக்க போய் பாதி கதவை திறந்து பார்த்தா அங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப அமைதியா நின்னுகிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த குரல் சொன்ன அந்த நபர் ஹவுஸ் ஓனரா தான் இருப்பாரோன்ற ஒரு சந்தேகமும் அவனுக்கு ஏற்பட்டுச்சுதான். அந்த பதட்டத்தோடையே என்ன சார்னு கேட்டிருக்கான். அதுக்கு ரொம்ப அமைதியா, சுவர்ல எதுவும் சத்தம் வருதுன்னு சொன்னியப்பா, அதுதான் என்னென்ன செக் பண்ண வந்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவரை பார்க்கவே அதுலுக்கு பயமா இருந்துச்சு. இல்ல சார், அந்த சத்தம் நின்னுடுச்சுன்னு சொல்லிட்டு கதவை மூட போயிருக்கான். அப்போ டக்குன்னு கதவை பிடிச்சவரு, நான் ஒரு தடவை என்னென்ன பாத்துறேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கதவை தள்ளிட்டு உள்ள வந்தாரு. வந்தவரு சுவர் உடைக்கப்பட்டிருந்ததையும் அதுல இருந்து அவரு கொன்னு புதைச்ச மனுஷனோட கை வெளியே தெரிவதையும் பார்த்து என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டாரு போல. ஆனா அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம பதட்டப்படாம அமைதியா அவன் பக்கம் திரும்பி இருக்காரு. அப்பதான் அவரோட கையில இருந்த அந்த கத்திய பார்த்தான் அதுல். வேகமா அவனை குத்த பாஞ்சவர்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிருக்கான் அதுல். அடுத்த 5 நிமிஷம் அதுலுக்கு வாழ்வாசாவன்ற ஒரு போராட்டம் ஏற்பட ஆரம்பிச்சுது. கடைசியா அவன் வாங்கிட்டு வந்த சுத்தியலை எடுத்து அந்த வீட்டு ஓனரோட தலை மேல பலமா ஓங்கி அடிச்சான் அதுல். அதுல ரத்தம் தெரிச்சு அந்த மனுஷன் அப்படியே கீழே விழுந்தாரு. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இறந்து போக அதிக சான்சஸ் இருந்தது. ஓரமா சுத்தியலோட உட்கார்ந்த அதுல்
அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அங்க இருந்து ஓடிடலாமான்னு கூட யோசிச்சான். அப்படி பண்ணா மாட்டிக்குவோன்ற ஒரு முடிவுக்கு வந்து அவனோட போனை எடுத்து போலீஸ்க்கு டயல் பண்ண ஆரம்பிச்சான். அவன் பேசி முடிச்சிட்டு போனை கட் பண்ணி அமைதியா இருக்கும்போது 2-3 குரல்கள் ஒட்டுக்கா சேர்ந்த மாதிரி தேங்க்யூன்னு சொல்லியிருக்கு. அப்போ மறுபடியும் அவனுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் போது எங்கேயோ தூரத்துல போலீஸ் சைரன் கேட்க ஆரம்பிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.